அதில் முக்கிய பங்காக கர்த்தர் உங்களை வைப்பார். இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 16 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கண்களை மூடி ஜெபிப்புங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லா சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர். பின்னாடி சத்தம் வரட்டும். நல்ல பக்கத்துல சத்தம் சொல்ற சத்தம் கேக்குதா? நீங்களே பாருங்க. நல்ல சத்தம். இவ்வளவுதானா? 10 பேர் தான் சபைக்குள்ளையா? உயரட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வெட்கப்படாம உயர்த்தும் சத்தம் தொனிக்கட்டும். பரலோக தூதர்கள் ரசிக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறங்களோடு பேசும். பலவீனங்கள் மாறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஓ, இந்த ஆராதனை விட்டு செல்லும் போது ஒரு பெரிய மாற்றத்தோடு செல்ல கிருபை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 16:33 வசனம். அந்த 16 கடைசி வசனத்தில், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். என் பைபிளில் இங்கே ஒரு பைபிள் வச்சிருக்கு. அந்த மொழிபெயர்ப்பில் செயல் முடிவோ கர்த்தரால் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு செயலின், ஒரு காரியத்தின் முடிவு, ஒரு காரியம். நீங்க அநேக காரியம், என் பிள்ளைக்கு திருமண காரியம், வீடு கட்டுகிற காரியம், வேலை காரியம், ஊழிய காரியம், எதுவும் சொல்லிட்டேன். அப்ப அதுல எல்லாமே அடங்கிரும். எதுவும் எல்லாமே என் தேவனால் தான் தீர்த்து வைக்க முடியும். வேற எங்க போனாலும் எந்த மனுஷனும் எந்த அதிகாரியும் தீர்த்து வைக்க முடியாது. கலெக்டர் தீர்த்து வைக்க முடியாத, அதிகாரிகள் தீர்த்து வைக்க முடியாத காரியத்தை என் தேவன் தீர்த்து வைப்பார். அதுதான் அந்த வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அப்படிங்கணும். வரும் அப்படிங்கிறார். சங்கீதம் 121:2 சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படி ஏன் சத்தம் போட சொன்னேன்? பக்கத்துல சிலர் நைட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, என் பக்கத்துல ஒருத்தர் உற்சாகப்படுத்துற ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு. தேவன் நல்லவர். இப்படி நிறைய வரும் நிறைய வசனங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்க எடுத்து வைங்க. ஒரு நாள் நல்லா சொல்லி கோஷம் விடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவுதானா கோஷம்? சண்டே ஸ்கூல்ல இந்த வாரம் ஒன்று சொல்லி தரலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு, எங்கள் ராஜா, எங்கள் கொடி, சிலுவை கொடி, சிலுவை கொடி, எங்கள் கோஷம், எங்க ராஜ்யம். பாட்டே இருக்கு. அதனால இந்த கோஷம், பல கோஷங்கள் வெளியே சத்தம் கேட்குது. அவங்கெல்லாம் எப்படி கத்துறாங்க? அவங்களுக்குள்ள ஏதோ போகுதாட்டிருக்கு சத்தம். ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆமென். தேவன் நல்லவர். ஆகவே எல்லா முடிவுகளையும் தேவன் தான் தீர்மானிக்கிறவர். அவருடைய திருவுள தீர்ப்பே தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வின் முடிவாய் இருக்கிறது. அவருடைய முடிவு தான். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான். இந்த ஊழிய விஷயத்துல, இந்த சர்ச்சு பிரச்சனையில எத்தனையோ பேர் முடிவு எடுத்தாங்க. அப்படி முடிவு எடுத்திருந்தா என்னைக்கோ அது சர்ச்சு திறந்து சிலர் உள்ள போயிருக்கணும். ஆனா ஆண்டவருடைய முடிவு தான் முடிவு. ஆமென். நம்முடைய வாழ்வில் தீர்மானிக்கிற எந்த மனிதனுக்கும் ஆண்டவர் அனுமதி இதுவரைக்கும் கொடுக்கல. உங்கள் தீர்மானத்தை, உங்க காரியத்தை செய்து முடிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கையில் கொடுக்கப்படவில்லை, அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. இந்த வசனம் அதை தான் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நெருக்கடியான நேரங்களிலும், சூழ்நிலைகளிலும்
ஒரு காலகட்டம் ஒரு ஒரு விதமாக இருந்தால் எதுவானாலும் தேவனுடைய முடிவுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தடையாக இருக்க முடியாது. ஆகவே யோபு சொல்லுகிறார் 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய, நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய தீர்மானித்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப எளிய சண்டே ஸ்கூல் வசனம். நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது கேபிக்கு பாசமாக ஒவ்வொரு வசனம் சொல்லி தருவாங்க. அதனால் இது ரொம்ப ஈஸி, எல்லாரும் மனப்பாடமாக படிக்காதவங்க கூட சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். 33ஆம் வசனம், நீதிமொழிகள் 16:33 சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா தம்பிமாரெல்லாம் சொல்லுங்க. காரியமோ போதும், அந்த ஒரு வார்த்தை போதும். நான் தான் இங்கே ஏதோ ஆன் பண்ணிட்டேனோ. ஸ்தோத்திரம். சாரி, தேங்க்யூ. ஸ்தோத்திரம். இங்கே அதை நான் வாசிக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் அவனுடைய முடிவு கவனிக்கப்பட வேண்டியது. அவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முடிவு எப்படி, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடைசியில் எப்படி இருந்தாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பைபிளில் நிறைய பேர்களை வாசிக்கிறோம். நிறைய பேர் வாழ்ந்தார்கள், அவர் இருந்தாங்க போனாங்க அப்படின்னு இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள், அவருடைய வாழ்க்கையின் துவக்கம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது என்று நமக்கு ஏராளமான காரியங்களை ஆண்டவர் ஆவியானவர் இந்த வேதத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். 20ஆம் நூற்றாண்டோட அநேகர் கொரோனாவின் நாட்களிலே மரித்து தேவராஜ்யம் போய்விட்டார்கள். உலக மக்கள் பெயர் அழிக்கப்பட்டது, பேர் மறக்கப்பட்டது, சந்ததிகள் அழிந்து போனது. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், ஆக்சிடெண்ட், குடும்பத்தில் 4 பேரும் க்ளோஸ், குடும்பமே மறக்கப்பட்ட நிலைமை போல ஆனது. குடும்பத்து பேருக்காக ஒரு ஆள் கூட உயிரோட இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் வெள்ளிக்கிழமை சொல்லும் போது அது ரெண்டு அதாவது 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு, நாம் 20ஆம் நூற்றாண்டு 2020 வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு, 20க்கு மேலே 21, 22, 23, 24 இப்போ வந்திருக்கிறோம். இது 21ஆம் நூற்றாண்டிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 2 செஞ்சுரி. ஆகவே இவ்வளவு வருடம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை விட நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கூப்பிடுவதற்கு நல்ல நல்ல பெயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலெக்டர் சொல்லியிருக்கிறாராம், இன்றைக்கு ஒரு பிரதர் ஐயா சொன்னாங்க, ஏதாவது மனு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் உங்களுக்கு ஞானசான பேராக இருக்கணும். அப்படி இருந்தால் வாங்க அப்படின்னு கலெக்டர் போன வாரம் சொல்லியிருக்கிறாராம். ஞானசான சர்ச்சில் ஒரு பேர், ஆதார கார்டில் ஒரு பேரா, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். கொஞ்சம் யோசிக்க வேண்டியது நல்ல காரியம். பின்னாடி இந்த காரியத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர், ஆதார கார்டில் ஒரு பேர், ஆமாம் சர்ச்சில் ஒரு பேர், அதனால் சரியாக இருக்கணும். சிலர் கையெழுத்தெல்லாம் போடும்போது ப்ராப்ளம் ஆயிரும், கவனமாக இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல பெயர் வைத்திருக்கிறார். எதற்காக நமக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்படி பெயர் இல்லாட்டி எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? அந்த பெயர் நம்மை அழைப்பதற்காக, அந்த பெயர் நம்மை அடையாளப்படுத்துவதற்காக. ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் அதற்காகவே நமக்கு பெயர் கொடுத்திருக்கிறார். அந்த பெயர் நிலை நிற்கிறதா? அடுத்த தலைமுறை வரும்போது அந்த பெயர் நிலை நிற்கிறதா? ஆபிரகாமை குறித்து இன்றைக்கும் பேசப்படுகிறது. 3 தலைமுறை மாறிவிட்டது, அவருடைய பெயர் மாறவில்லை. அவருடைய பெயர் இன்றைக்கு நிற்கிறது. அன்னை தெரேசா, அவருடைய பெயர் இன்றைக்கு நிற்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சிலருடைய பெயர் மறக்கப்பட்டு விட்டது, சிலருடைய பெயர் சரித்திரத்திலே இல்லாமல் போயிருச்சு. ஆகவே நம்முடைய பெயர் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்து தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார். அவ்வளவு அழகா படைத்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், விரட்டி விட்டார். தோட்டமாகிய சபையை விட்டு வெளியே அனுப்பிட்டார். ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் சபையில் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு ஆண்டவர் நல்ல நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற நபர்களை தேடி பார்க்கும்போது ஒரு ஆள் தென்பட்டார். அவருடைய பெயர் நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் நீதிமான், அவன் தேவனுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்கிறவன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆதாம் ஏவாள் தான் இப்படி ஆயிட்டாங்க, அதுக்கு அடுத்த இவராவது பேர் எடுப்பார், இந்த சந்ததியாவது பேர் எடுக்கும்னு பார்த்தா அதுலேயும் ஏமாற்றம். அந்த நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத். இந்த 3 பிள்ளைகளும் ஆண்டவர் கை கொடுக்கல. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். கடைசியில் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு நபரை, ஒரு பேர் எனக்கு வேணும் அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கும்போது தான் அவருடைய கண்களில் தென்பட்டது ஒருவர். அவர் ஆபிரகாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியூ ஜெனரேஷன் ஆரம்பிக்க, ஒரு புது சந்ததியை ஆரம்பிக்க கர்த்தர் ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த 3 நியூ ஜெனரேஷன், அந்த 3 பிள்ளைகளோ கை கொடுக்கல. உங்க ஆண்டோட பெற்றோர்களே, நீங்க ஆண்டவர்களை நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்க, ஆண்டவரை நேசிக்கிறீங்க. அடுத்த ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் ஆண்டவருக்காக எழும்புவார்களாக. அல்லேலூயா. அவருடைய பெயர்கள் முக்கியம், அவருடைய பெயர்கள் மறக்கப்படக்கூடாது. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் வாழ்ந்த ஏதோ இருந்தேன், நான் போயிடுவேன், என் பிள்ளை எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐயா அப்படி சொன்னதை என் காதில் கேட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்லை இல்லை, 3 பிள்ளைகளை ஆண்டவர் கை கொடுக்கல. ஆனால் அடுத்த சந்ததி அப்படிப்பட்ட நேரத்தில், ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் கண்ணிலே வெளிப்படுகிறார், தென்படுகிறார். அவர் பெயர் ஆபிரகாம். சொல்லுங்க. அவருடைய காரியத்தை குறித்து இன்றைக்கு நான் வேகமாய் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய ஆரம்பம், ஆபிரகாமுடைய ஆரம்பம், அவருடைய முடிவு. ஆரம்பம் நான் முதல் சொன்னேன், சங்கீதம் 7:8, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஆகவே அதாவது இந்த ஆபிரகாமுடைய பிகினிங், ஆரம்பம், அவருடைய முடிவு, எண்டிங், கடைசி எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கும்போதே நம்முடைய முடிவும் அப்படி இருக்கணும் என்று நீங்க இன்றைக்கு தீர்மானம் எடுக்க போறீங்க. அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் நடுப்பகுதி. போதும், நான் சொன்ன மாதிரியே வாசிக்கிறாங்க பாருங்க, அதுதான். ஆமா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் நடுப்பகுதியில் ஒரு பிராமிஸ் ஆண்டவர் பண்ணுகிறார். உன் பேரை சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க பேரை பெருமைப்படுத்து. சந்தோஷமா? அல்லேலூயா. இப்போ உங்க பேரு ரிப்பரா இருக்கலாம், உங்க பேரு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம், உங்க பேரை சொன்னாலே மூஞ்ச சிலர் சுளிக்கலாம், அந்த ஏரியாவில் உங்க பேரை சொன்னாலே திரும்பி பார்க்காம போகலாம். அந்த சூழ்நிலையில நீங்க இங்க வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு,
உன் பேரை எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க. என் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்ன நம்ம பேர் ரொம்ப முக்கியம். ஆமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு அந்த பேரை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கல்தேயர் தேசத்தை சேர்ந்தவர், ஊர் என்ற பட்டணத்தில் வாழ்ந்தவர், தேவனை அறியாதவர், விக்கிரக உருவ வழிபாடுகளை செய்து வந்தவர். இவர் பெயர் ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் உயர்வான தகப்பன். ஆபிரகாம் என்றால் உயர்வான தகப்பன். ஆண்டவர் இப்பொழுது சொல்றாரு, நீ உன்னை நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன், நீ உயர்வான தகப்பன் அல்ல, நீ ஆபிரகாம், ஜாதிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. எப்படி பெருமைப்படுத்துறார் பாருங்க பேரை. கவனிங்க, ஜெபத்தோட கவனிங்க. உங்களுடைய இருதயம் அந்த வார்த்தை ஆவலாய் உள்ளே பதிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். எப்படி பெருமைப்படுத்துகிறார். இனி புதிதாக உருவாக்க போகிற ஒரு புதிய தலைமுறை துவக்கமே நீதான்ப்பா. நான் இதுவரைக்கும் எதிர்பார்த்த தலைமுறைகள் பெயர் பெறாமல் போய்விட்டார்கள். என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தலை, அவங்களை உருவாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டேன், வேதனைப்பட்டேன். ஆனால் ஒரு புது சந்ததி, நியூ ஜெனரேஷன் உருவாக்க நீதாப்பா காரணம். இந்த சபையிலும் ஒரு புதிய சந்ததிகளை உருவாக்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ, பாஸ்டர் சாமுடைய ஊழியங்கள், பாஸ்டர் ஜோயல் அவருடைய ஊழியங்கள்லாம் இனி அப்படிதான் இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு நியூ ஜெனரேஷனை உருவாக்க கர்த்தர் உங்கள் மேல் அபிஷேகத்தை தருவாராக. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனி எல்லாருமே உன் பேரை தான்ப்பா சொல்ல போறாங்க. ஆபிரகாம், எங்க போனாலும் உன் பேர் தான் அடிபடும். இதுக்கு முன்னாடி உன் பேரை யாரும் சொல்லாம இருந்தாங்க, உன் பேரையே மறந்துட்டாங்க. ஒருவருக்கு 8 பிள்ளைங்க. அப்ப அவர் கேட்கிறார், முதல் பிள்ளை பேர் என்ன கேட்கிறார். சொல்றாரு, கரெக்டா சொல்லிட்டே வந்தார். 7 பிள்ளை பேரை கரெக்டா சொல்லிட்டார். அப்ப பக்கத்தில் சொன்னார், இந்த 8வது பிள்ளை பேர் என்ன? டேய், உன் பேர் என்னடா சொல்றா அப்படின்னு அப்பா கேட்கிறார். 8வது பிள்ளை பேரையே மறந்துட்டார். அப்பாவே, ஆனால் நம்முடைய பெயரை மறக்காத ஒரே ஆண்டவர் இயேசப்பா தான். வானத்தின் நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு லக்கங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார். யூடியூப்ல ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒருவர் குட்டி குட்டி அழகான வெளிநாட்டு நல்ல நாய்கள் வளர்த்துக்கிறார். டாக், நாய் சொல்ல எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படியெல்லாம் பேர் வந்துருச்சு. நான் ஒரு வீட்டில் போய் இந்த நாய்க்கு சோறு போட்டு, என்ன நாய் சொல்றீங்க அப்படின்னு திட்டாங்க என்ன. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை எருமை மாடு, பன்னி, கழுதை, இவங்களுக்கெல்லாம் இந்த பேர். அதுகளுக்கெல்லாம் டாமி, ரோசி, ஜூலி, சோஃபி, பப்பி, ஸ்கூட்டியா, என்னன்னா ஆயில வரமாட்டேங்குது. அதுக்கெல்லாம் பேர். அப்படி ஒரு 30 நாய் அவரை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கு. அவர் இப்போ நான்வெஜ், ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ். அல்லேலூயா. சத்தமே ஒரே உங்களுக்கு தான் நான்வெஜ்ஜா? சிக்கன் மட்டன் எல்லாம் சமைச்சு முன்னாடி வச்சா ரவுண்டா உட்கார்ந்துட்டு இருக்கு பொறுமையா. எப்பவுமே அந்த நாய் பூனைக்கு முன்னாடி பாலோ கறியோ வச்சா மூக்கு, உபவாசம் அன்னைக்கு நமக்கு எப்படி கிளியரா இருக்குதோ, ஃபாஸ்டிங் அன்னைக்கு எனக்கு மூக்கு கிளியரா இருக்கும். எங்கேயோ இருக்கிறதெல்லாம் வாசம் வரும் பாருங்க வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி அப்படியே காத்துட்டு இருக்கு நாய்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு. இவர் ஒரு ப்ரேயர் பண்றார். என்ன ப்ரேயர்? பரமானந்த ப்ரேயர் பண்ண போறாரு. பிரியா பாசமா ப்ரேயர். என்ன ப்ரேயர்? அந்த ப்ரேயரை முடிக்கிறதுக்கு, அந்த ப்ரேயரை நடந்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு 4வது கனி இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். அதுக்கெல்லாம் நீடிய பொறுமை அந்த கனி இருந்துச்சு. நான் பார்த்தேன். அவரை இப்படி பார்க்குது, அவரை பார்க்குது. அவர் ப்ரேயர் பண்றாரு, நீளமான ஜெபம். முடிச்சிட்டு ஆமேன்னு சொன்னோன்னே எல்லாம் வேகமாக சாப்பிட வரல. நான் அப்போவாவது பார்த்தேன், அப்படியாவது ஆமேன்னு சொன்னால் சாப்பிட வரணும்.
30க்கும் 30 பேரை சொல்றாரு. பேரை எந்த பேரை கூப்பிடுறாரு அதுதான் வந்துச்சு. நம்ப முடியல. வர நாட்களில் இதெல்லாம் பேசும்போது போட்டு காட்டுவாங்க. இப்போ இல்லை, இப்போ நல்ல வளர்ச்சி, கம்ப்யூட்டரில் நல்ல தெய்வ பிள்ளைகள் நல்ல ரொம்ப ஸ்பீடாக காலையில் பாட்டெல்லாம் என்ன ஸ்பீடாக இருந்தாலும் வேகமாக வருது. எங்கள் பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இவங்க பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்பீடு. அப்படி இவங்க பாட்டெல்லாம் பாடுறவங்களுக்கு இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமென். ஆஸ்துமா வீசிங் எல்லாம் சுகமாகணும்னா பாஸ்டர் சாம் வொர்ஷிப்பில் ஓடி வாங்க. அல்லேலூயா. வேகமாக இருக்குது. எனக்கும் பாடி பார்க்குறேன். ஆனால் நீங்களும் கிருபை பெற்றவங்க. பின்னாடி இருந்து என்ன சத்தம், சூப்பர். உங்களெல்லாம் வச்சு ஒரு கேசட் போடலான்ட்டு ஆசையாக இருக்குது. சீக்கிரம் செய்வோம். தேவன் நல்லவர். என்ன சொல்ல வரேன்னா, அந்த பேரை சொன்னோன்னா அது கரெக்டாக வந்து சாப்பிட்டுச்சு. அதுக்கு தெரியுது. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி துவக்கமே நீதான்ப்பா. இனி எல்லாருமே உன் பேரை தான் வச்சுதான் அறியப்படுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து பெருமைப்படுத்துறார். அதனால தான் நம்ம சொல்றோம், இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று இன்றைக்கும் அந்த பெயர் மறக்காமல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பெருமைப்படுத்துகிறார் பாருங்க. சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். எப்படி பெருமைப்படுத்துகிறார் என்றால், ஆண்டவரின் சிநேகிதன். நீங்க எல்லாம் யாரு? எல்லாம் சொல்லுங்க. உங்க பாய் ஃப்ரெண்டு யாரு? கேர்ள் ஃப்ரெண்டு யாரு? அப்படிதானா? சத்தம் கம்மி ஆயிடுச்சு. சரி, ஸ்தோத்திரம். தேவனின் நண்பன். ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு. இங்கிலீஷ் சர்வீஸ் நம்ம நடத்திட்டு இருக்கும் போது அந்த பாட்டை போடுவாங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஆண்டவர் எப்படி பேரை பெருமைப்படுத்துறார் பாருங்க. ஆபிரகாம ஆண்டுடைய சிநேகிதன், நண்பன் அப்படின்னு பெருமைப்படுத்துறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பாருங்கள். எப்படி பெருமைப்படுத்துகிறார்? இஸ் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன் அப்படின்னு ஆபிரகாமை பெருமைப்படுத்துறார். தேவதூதர்களுக்கெல்லாம் சொல்லி இருப்பார். ஏஞ்சல்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பார். காப்ரியேல் இங்கே வா, மிகாவேல், மைக்கேல் இங்கே வா, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைங்க. மைக்கேல் நல்ல பேர், மிகாவேல். ஸ்தோத்திரம். கோயம்புத்தூரில் ஒரு அருமையான சர்ச் இருக்கு. நான் போனால் அந்த சர்ச்சு சும்மா போவேன். நான் பாஸ்டர் சொன்னார்னு போயிட்டு அங்கே போய் சிலுவெல்லாம் போட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், பார்க்க வேண்டிய ஒரு சபை சர்ச்சு டவுன்ஹால் பக்கத்தில் இருக்கு. மைக்கேல் சர்ச், ஆர்சி சபை. ஆனால் அதை கட்டின முறைகள் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களாம் அதை போய் பார்த்துட்டு வந்து திருப்பூரில் அப்படி நம்ம ஒரு நல்ல ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படணும். ஆமே, நாங்கள் எங்கே போனாலும் பெரிய பெரிய சர்ச் எங்கே இருக்குன்னு கேட்டு போய் பார்ப்போம். ஏன்னா திருப்பூரில் அப்படி ஒரு ஆலயம் கட்டணும்னு ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். எல்லாரும் சீக்கிரம் இங்கே வாங்க, இன்றைக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். ஏஞ்சல்ஸ் எல்லாரும் வாங்க. அப்படி எல்லா ஏஞ்சல்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆண்டவர் முன்னாடி. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரு அப்படின்னு ஏஞ்சல் அங்கே உள்ள காப்ரியேல், அங்கே உள்ள மிகாவேல் அவங்ககிட்டலாம் சொல்கிறார். என் மனசை ஓப்பன் பண்ணுற, என் மனசுக்குள்ளே இருக்கிற பாரத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே ஏஞ்சல்களுக்கெல்லாம் காப்ரியலுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஒரு நேற்று வந்த குடும்பத்தை நான் முன்னாடி நிறுத்தி இவர் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் பழைய ஆட்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க ஏஞ்சல்ஸ். நான் சும்மா அப்படி சொல்கிறேன், பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க, துருபதேசம் நினச்சிடாதீங்க. சும்மா ஒரு கற்பனை. எல்லாரையும் கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறாரு, என் மனசில் இருக்கிற பாரத்தையெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு என் பிளானை, ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை வந்து வளர்ச்சிக்கு என்ன சொல்லணும் இங்கிலீஷில், அதை எக்யூப்மெண்ட்டாக கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு அவர்கிட்ட சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட நபரை நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், அந்த கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்களுக்கும் அதை அறிவிச்ச உடனே
அவர் சொல்றாரு, அதனால தான் சோதோம் கொமோரா அழியறதுக்கு முன்னாக ஒரு தூதனை முதல்ல அனுப்பி நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, போய் தூதன் சொல்லு. ஒரு ஆபிரகாம் கிட்ட பேசுறதுக்கு ஒரு தூதனை அனுப்புறார். அங்க சோதோம் கொமோரா அழிவதற்கு முன்பாக அவர் தீர்மானம் எடுத்தா அவர் நிறைவேற்றலாம். சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரி. ஆனா ஒருத்தங்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கலந்து பேசிட்டு செய்யணும்னு என்ன இருக்கு? நண்பனா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்ல போறோம், ஆண்டவரே நான் உம்முடைய நண்பன், சிநேகிதன். அப்பனா உங்களை அனுமதி இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட கலந்து பேசாம எதையும் செய்ய மாட்டார். உங்க குடும்பத்தில், நம்முடைய சபையில் நம்ம அனுமதி இல்லாம கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். ஆமென். முடிவெடுக்கிறது அவரு. ஆனாலும் உங்களோட கலந்து பேசணும் விரும்புறார். இந்த வீட்டில் உங்க இதை செய்யலான் இருக்கேன், இந்த சபையில் இந்த தேசத்தில் இதை செய்யலான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க, ரெடியா அப்படி கேட்டுட்டு அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆக இந்த பாடலை கேட்கும் போது சொல்லுவோம், நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்முடைய நண்பன், சிநேகிதன் என்று நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுத்தீர், என்னை நினைத்தீர், நான் பாத்திரனோ, இது உண்மையோ, என் மேல் அன்பு கொண்டீர், என்னை நினைத்தீர், இது அதிசயம். நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுத்தீர், என்னை நினைத்தீர், நான் பாத்திரனோ, இது உண்மையோ, என் மேல் அன்பு கொண்டீர், என்னை நினைத்தீர், இது அதிசயம். சொல்லுங்க எல்லாரும். தேவனின் நண்பன், நான் தேவனின் நண்பன், தேவனின் நண்பன் என்னை அழைக்கிறார். சத்தமா சொல்லு, கைகளை உயர்த்தி. தேவனின் நண்பன், நான் தேவனின் நண்பன், தேவனின் நண்பன் என்னை அழைக்கிறார். அல்லேலூயா. முடிஞ்சோட பாடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆங்கிலத்திலே இருக்கு, ரொம்ப அருமையான பாடல். என்ன சொல்லனா, ரெண்டு பேரும், ஆண்டவரும் நண்பனாகிய சிநேகிதனாகிய, சொல்லுங்க, ஆபிரகாமும், ஆபிரகாம் கிட்ட தன் சீக்ரெட் எல்லாம், மனதில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் அவர் சொல்லுகிறார். அதுக்கு தான் பாருங்க, சிநேகிதனா இருந்ததுனால தான் தூதனையும் அனுப்பி நான் இதை அழிக்கலாமான் இருக்கேன், என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் செய்கிறார். இனி வரும் நாட்களில் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய அனுமதி இல்லாமல், நம்முடைய சபையிலே ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் எதையும் நடக்க விட மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய நண்பர்கள், சிநேகிதர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியாம இவருக்கு தெரியாது. ஆபிரகாம் இவருக்கு தெரியாம ஆண்டுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அந்த அளவுக்கு ஆபிரகாமின் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம். இதைதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு எனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லியிருக்கோம், ரொம்ப சங்கடப்பட்டு, என்ன ஆண்டவரே நாங்கள் 24 hours ஓயாமல் பரிசுத்தர் 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 ஆராதிக்கிறோம், வர்ஷிப் பண்றோம், நான் ஸ்டாப் வர்ஷிப் பண்றோம். ஆனா போயும் இந்த ஆபிரகாம் யாரு? இந்த உலகத்துக்கே விக்கிரகத்தை அறிமுகப்படுத்தின ஒரு குடும்பம். முதல் இந்த உலகத்துக்கு உருவ வழிபாட்டை, விக்கிரகத்தை கொண்டு வந்த மனிதன் யார் என்றால் தேராகும். அவர் அந்த சிலையை உருவாக்குவார். மகன் ஆபிரகாம் பிசினஸ் பண்ண போயிடுவார், சேல்ஸ்மேன்.
கொண்டு போய் எல்லா தேசங்களிலும் விக்கிரகத்தை விற்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்க நண்பன் சொல்லலாமா? நாங்க 24 மணி நேரமும் உம்முடைய மகிமையை கூட நேரடியாய் பார்க்க முடியாமல் 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் பாதங்களை மூடி, என் கால் கூட வெளியே தெரியக்கூடாது, அவ்வளவு பயபக்தியா நாங்க ஆராதிக்கிறோம். எங்களை நண்பன் சொல்லாம விக்கிரக ஆராதனை செய்கிற, பைபிளை தெரியாத அந்த ஆளுக்கு இயேசுன்னு ஆண்டவர்னா யாரும் தெரியாது, அவருக்கு போய் இந்த உலகத்துக்கே கடவுள் விக்கிரகத்தை அறிமுகம் செய்த அவருக்கு நீ நண்பனா இருக்கலாமா என்று ஒரு ஏஞ்சல் கேட்டிருக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லியிருப்பார், இல்லை இல்லை, எனக்கு ஆபிரகாம் தேவை. ஆமென். போய் வேற ஆளே கிடைக்கலையா ஆண்டவரே? ஆபிரகாம் தான் கிடைச்சாரா? அவன் தான் உங்கள் நண்பனா? அவன் தான் உங்கள் சிநேகிதனா? ஆண்டவர் எதை முடிவு பண்ணினாலும் உங்களிடத்தில் கலந்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஆமென். இந்த செய்தியின் சுருக்கம் அதுதான். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ தேசத்திலே, இந்த எழுப்புதல் ஜெபம் என்ன, ஏன் ஜெபிக்க வரோம்? ஆண்டவர் தேசத்தில் ஏதோ செய்ய போகிறார், அதை முன்கூட்டியே நமக்கு சொல்ல போகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஏதோ நடக்க போகிறது, அதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல போகிறார். சிநேகிதனாய் இருந்தால், ஆண்டுடைய நண்பனாய் இருந்தால், ஸ்தோத்திரம். உங்களுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட் இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவரை சிநேகிதனாக ஃப்ரெண்டாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் தான் உங்க சிநேகிதனாக இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும். அப்படி இருந்தா எதையும் மறைக்காம உங்களிடத்தில் பேசுவார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கிட்ட கலந்து பேசிதான் அவர் செய்ய விரும்புகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் பாவம் செய்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்த போது ஏசாயாவை அழைக்கிறார். ஏசாயாவை அழைத்து, வாப்பா, ஏசாயாவில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, வாருங்கள் வழக்காடுவோம், வாருங்கள். ஆண்டவர் கூப்பிடுறார், உட்கார்ந்து பேசுவோம், ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நான் எடுத்த முடிவு நடக்கக்கூடாது, ஜனங்க தவறு பண்ணிட்டாங்க, உட்கார்ந்து பேசி அவங்க மனதை வெளிப்படுத்தட்டும், என் மனதை வெளிப்படுத்துறேன் அப்படி ஏசாயாட்ட சொல்லி, வழக்காடுவோம் வாருங்கள், உட்கார்ந்து பேசலாம் வாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். தவறு செய்து அவர்களை உடனே தண்டிக்கல, ஆண்டவர் நிதானமாய் செயல்படுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு அந்த கிருபையை கத்த தருவாரா? பதற்றத்தில் கோபத்தில் படபடன்னு ஏதாவது செஞ்சிடக்கூடாது. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக முடியலன்னு அடிக்கிறாங்க, அழுகுது, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுகுது, போக மாட்டேன்னு சொல்லல, அழுகுது. அந்த அழுகையை கண்டுபிடிக்க முடியல தாய்க்கு. ஸ்தோத்திரம். எங்கள் வீட்லேயும் வந்தீங்கன்னா ஒரு நல்ல பாட்டு சத்தம், 2 பாட்டு சத்தம் கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நான் உடனே சொல்லுவேன், பசிக்குதாட்டிருக்குங்க. அப்புறம் இன்னொரு குழந்தை அழுது, அதுக்கு தூக்கம் வருதாட்டிருக்குங்கவே. இது உங்களுக்கு இந்த 2 தவிர்த்து வேறு தெரியாதாப்பா அப்படின்னு கேட்பாங்க எங்களை. நமக்கு அவ்வளோதான் தெரியும். பசி என்ன, அழுகிற குழந்தை பால் குடிக்கும், அப்புறம் தூக்கம் வந்தாலும் ஆளு, இது ஒன்று 2 தான் தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கு அந்த குழந்தைய தாய் அடிக்கிறாங்க. சரி, வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறார் அப்பா, அவரும் அடிக்கிறார். அழுகாது அழுகாது. ஸ்கூல் கொண்டு போய் விட்டு அவன் அங்கேயும் அழுகிறான், அங்கேயும் டீச்சர் அடிக்கிறாங்க. அழுகா இருந்தாலும் ஹெட்மாஸ்டர்கிட்ட போனால் அவரும் அடிக்கிறார். கடைசியில் குழந்தை அழுது அழுது விழுந்து இறந்துருச்சு. நுரை வாயில் தள்ளி இறந்துருச்சு. உடனே அந்த குழந்தையை அடக்கம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற ஷூ கழட்டுறாங்க, அதில் ஒரு தேள் இருக்கு. குழந்தைக்கு சொல்ல தெரில, தேள் உள்ள கடிக்க கடிக்க அவன் கத்திட்டு இருந்திருக்கான். எதுக்கு தான் அழுதுன்னு அப்பா அம்மா என்ன ஸ்கூலுக்கு போக விரும்பல அப்படின்னு அவன் அப்பா அம்மா நினச்சிக்கிட்டாங்க. ஆசிரியர் நினச்சிக்கிட்டாரு அவன் படிக்க இஷ்டம் இல்லை, ஸ்கூலுக்கு வர இஷ்டம், அவரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டார். அது உண்மையை அந்த உண்மை நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அதை நியூஸ் பார்த்தேன், படித்தேன், பார்க்கல படித்தேன். என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், அதை சொல்றதுக்கு முன்னாடி என் நண்பன்கிட்ட சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்புள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். டென்ஷன் ஆகி எதையும் செய்ய மாட்டார். கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமா அவர் செய்திருப்பார். கடந்த நாட்களிலே சபையில் பிரச்சனை வந்தபோது ஆமா, ஒருத்தர் ஏஞ்சல் தேவதூதனா நம்பிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னாங்க, சர்ச்சில் சொன்னாங்க, இந்த மனுஷன் இல்லைன்னா சர்ச் இல்லை அப்படின்னாங்க. அப்படிதான் ஆகிப்போச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவர் தான் சர்ச்சு வளர்ச்சிக்கே, பாசு கூட முக்கியம் இல்லை, இந்த நபர் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த நபர் இல்லாமலே கர்த்தர் இந்த சபையை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இந்த நான் யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்க யார் தெரியுமா? ஏசாயாவில் ஒரு சம்பவம் இருக்கு. நான் ஏறுவேன், நான் சிங்காசனத்தை பிடிப்பேன். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஆட்கள் அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அவருக்கு. ஆமா, நான் இல்லாம இந்த சபை இல்லை சொன்ன ஆள் இல்லை. ஆனா சபை நடக்கிற, இது ஆண்டுடைய சபை, ஆண்டுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அல்லேலூயா. ஆகவே யாரும் மாத்திரம் நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்லும் போது ஆண்டுடைய பிலிப்பியர் 4:13 பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற அவனாலதான், இயேசுவினாலதான். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது போகும்போதே சொல்லி போறான், இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய நாமத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லி போகும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். அவர் யுத்தம் செய்ய இறங்கி வருவார். நான் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் நான் இல்லாம அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை டம்மி ஆக்கிடுவார், ஃபெயிலியர் ஆக்கிடுவார். நிறைய குடும்பம் அப்படி ஆகிப்போச்சு, கம்பெனி அப்படி ஆயிடுச்சு. அநேக சபைகள் நான் சபை கட்டினேன், என் சபை அப்படி சொன்ன சபைகள் காணாமல் போய்விட்டது. அருமையான தேவ பிள்ளையே, என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா எல்லா முடிவும் அவரிடத்தில் இருந்தாலும் உங்களை குறித்த காரியங்களையும், உங்கள் தலைமுறை குறித்த காரியங்களையும், இனி வரப்போகிற காரியங்களையும் கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லாம அவர் செய்ய மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் பெயர் அப்படிதான் அறியப்பட்டிருக்கும். ஆமென். அப்படிதான் ஆசைப்படுறார் ஆண்டவர், அப்படி பெயரை உயர்த்தணும்னு சொல்லி ஆசைப்படுறார். மோசே குறித்து ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு முன்னாடி வந்து ஆரோனும் மீரியாமும் நின்று வாக்குவாதம் பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. நாங்களும் தீர்க்கதரிசி, எங்களுக்கும் ஆண்டுடைய வார்த்தை இருக்கு, எங்களுக்கு கிருபை இருக்கு, எங்களுக்கும் வல்லமை இருக்கு, நாங்களும் பாட முடியும், எங்களுக்கும் ஊழியம் செய்ய முடியும், ஆண்டவர் எங்களுக்கு ஊழியம் தந்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. மோசேயிடம் ஃபைட் பண்றாங்க, மோசேயிடம் ஆர்குமெண்ட் பண்றாங்க, தர்க்கம் பண்ணுகிறார்கள். இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் மோசே அமைதியாக இருந்தார்னு அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் மோசேக்கு பேச தெரியும். ஏன்னா அரண்மனையில் எல்லா சகல கலா வல்லவன், சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவன், யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியும், யாரை எப்படி அடக்கணும் தெரியும். அதனால தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்களை அவன் கையில் கொடுத்தார். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு நபர் என்ன குடும்பத்திலேயே எழுப்புறாங்க பாருங்க பிரச்சனை. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் தான் எழும்பி இருக்கிறாங்க. உங்கள் சத்துரு உங்கள் வீட்டாரே அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே 2 பேர் எழும்பிட்டாங்க. ஆரோன் மீரியா. மோசே அமைதியா இருந்ததை ஆண்டவர் பார்த்து அப்பதான் அவரே கீழே இறங்கி வந்துட்டார். 2 பேரை கூப்பிட்டார், இங்க வாங்க, மீரியாம் இங்க நில்லு, ஆரோன் இங்க நில்லு, நீ அண்ணனா இருக்கலாம், நீ அக்காவா இருக்கலாம், நான் யார் தெரியுமா? நான் ஆபிரகாமுடைய மோசேயுடைய சிநேகிதன். பைபிள் வசனம் சொல்லியிருக்கு, சிநேகிதனோடு பேசுவது போல ஃபேஸ் டு ஃபேஸ், முகமாய். அல்லேலூயா. அந்த பழக்கம் எத்தனை பேருக்குன்னு தெரியல, எனக்கு அந்த பழக்கம் இன்னும் கொஞ்சம் வரமாட்டேங்குது. யாருன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பேனை எங்கே, அது எங்கே இப்படின்னு எடுப்பேன், பாசமாக திட்டுவாங்க. அவங்க உங்களை பார்த்து பேசிட்டு நீங்கள் எங்கே திரும்புறீங்க? ஆண்டவரும் மோசேயும் முகமாய் பேசுகிறவர்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, என்ன சிநேகிதர் பாருங்க. உனக்கு அது அண்ணனா இருக்கலாம், உனக்கு அக்காவா இருக்கலாம், ஆனா மோசே என்னுடைய ஃப்ரெண்டு, நண்பன் என்று சொல்லிட்டு
உங்களுக்கு எப்படி பேச தைரியம் வந்துச்சு? கூடையில வைத்து காப்பாற்றிட்டாய், அதனால பேச்சு வருதோ? அந்த ஒரு ஆபத்து வந்தபோது காப்பாற்றினதுக்காக என்ன வேணாலும் நீ பேசுவியா? சிலர்லாம் சில ஆபத்தில் நமக்கு உதவி செஞ்சிருவாங்க, அதுக்காக சில நேரத்தில் நம்மளை பேசியே கொண்டுருவாங்க. அவங்க உதவி இல்லாமல் ஆண்டுடைய உதவி தான் நல்லா இருக்கும். ஆமே, ஆமாம். நாங்கள் ஏஞ்சலுடைய மேரேஜ் அன்றைக்கு கொஞ்சம் பொருளாதாரத்திலே கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தோம். அந்த தேவைகள் ஏராளமாக இருந்துச்சு. அப்போ நான் யார்கிட்டையும் போகல, ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சர்ச்சில் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் அவர்கிட்ட போய் நான் சொல்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனார். நான் வேண்டாப்பான்னு சொன்னேன், ஆனாலும் போனார். போனோன்னு சொன்னாரா, பாஸ்டருடைய பிள்ளைக்கு திருமணம், நீங்கள் உதவி செஞ்சால் அவருக்கு திருப்பி தந்துடுவார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாரா, நான் கொடுக்குறேன் பாருங்கள், கொடுத்துட்டு ஏதோ பேசியிருக்கிறார். அதை சொல்லிட்டு வந்து என் கையில் தரார். எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை வாங்கணுமான்னு. நான் அது கடைசியில் திருப்பி கொடுத்துட்டோம், அந்த தொகையை திருப்பி கொடுத்துட்டோம். அந்த கொடுக்கறதுனால எப்படி பேசுகிறாங்க பாருங்க. சில நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறவங்க அப்படி பேசுவாங்க. கூடையில் வச்சு காப்பாற்றினதுனால தம்பியை ஓவரா பேச ஆரம்பிச்சுட்டா மீரியா. ஆரோனை கர்த்தர் வாய்க்காக ஊழியத்துக்கு அழைத்தார். கொஞ்சம் சப்போர்ட்டா இரு, ஊழியத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இரு. ஆண்டுடைய உதவி இல்லாம ஊழியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் சின்ன சப்போர்ட்னு சொன்னா. ஆனா நீ நிக்க வச்சு கேள்வி கேட்கிறியா மோசைய? ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக உன்னை வச்சா. ஆனால் மோசே யார் தெரியுமா? சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசுகிறேன். என் இருதயத்தில் இருக்கிறத அவனுக்கு நான் சொல்றேன். மலைக்கு வான்னு கூப்பிடுவேன், உடனே வந்துடுவாரு. உடனே என் வார்த்தைகள்லாம் அவனுக்கு கொடுப்பேன். 40 நாள் இருன்னா அங்கே இருந்துருவாரு. அப்படிப்பட்ட கூப்பிட்ட உடனே ஓடி வருகிற, என் இருதயத்தை வெளிப்படுத்துகிற என் நண்பனை நீ குறை பேசினியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோபம் வந்து அங்கே நீதி செய்தார். சில நேரத்தில் உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் கிரியை செய்ய விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமே. மோசேக்கு பேச அதிகாரம் இருக்கு, பேச முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல வசனம், பயங்கரமான அந்த வசனம் எப்படி இருக்கு? யாருக்கு ஞாபகம்? நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஸ்தோத்திரம். மோசே பார்த்து சொல்றார், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். இன்றைக்கு சிலரோட கர்த்தர் இந்த வார்த்தை சொல்றார். இது வரைக்கும் சாதாரணத்தா வீட்டில் நடந்துட்டு இருக்கா, உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுறார். இனி உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற பேசுறார், பயங்கரமான காரியம் செய்கிறவன், பெரிய பெரிய அற்புதம், செங்கடல் 2ஆய் பிளப்பதற்கு, 10 வாதைகள் நடப்பதற்கு, வானத்திலிருந்து மன்னா, கண்மலையிலிருந்து தண்ணீர், கீழ்காற்றை அனுப்பி காடைகள், இத்தனை அற்புதம் நடந்திருக்கு. அவர் யார் தெரியுமா? சாதாரண ஆள் இல்லை, மோசே ஆண்டுடைய சிநேகிதன். ஆனால் இவ்வளவு அற்புதம் நடந்தாலும் அவர் ரொம்ப அமைதலாக இருந்தார். ஆகவே கடைசியில் அந்த மீரியாம் என்ன ஆனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, குஷ்டம் வந்துருச்சா. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அந்த குஷ்டம் எதுக்கு சமம் என்றால், நிறை மாதம் 10 மாதம் பெற்றெடுத்த குழந்தை எப்படி இருக்கிறதோ, அழகா மூக்கு, கண்ணு, காது, நல்ல கை, நல்ல இருதய, அழகா ஆண்டவர் 10 மாதம் இருக்கிற குழந்தையை பார். ஆனால் குறை மாத குழந்தை அப்படின்னா உருவமே வரல. உடனே டாக்டர் சொல்றாரு, வேண்டாம் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த குழந்தையுடைய அந்த காட்சி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, பார்க்க முடியாது. மீரியாம் அப்படி இருந்தாங்களாம், யாரும் பார்க்க முடியலையா, அவ்வளோ அருவருப்பா இருந்துச்சா மீரியாமை பார்த்தா. அவ்வளோ அழகான அந்த பெண், ஊழியத்தில் இருந்த சகோதரி, இப்போ மீரியாமை பார்க்க முடியல. டாக்டர் அதை காட்ட மாட்டார் நம்மகிட்ட, ஸ்கேனில் பார்க்கலாம், பார்க்க முடியாது, அருவருப்பாக இருக்கும். மூக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த குறை மாசத்தில் உடனே அது வேண்டான்னு சொல்லிடுவார் டாக்டர், பின்னாடி உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிடுவார். அந்த கதி மீரியாமுக்கு வந்துச்சான்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். முடிவு அவர் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். உங்க பேரை எப்படி பெருமைப்படுத்தணும் விரும்புறாரு? சிநேகிதன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் இன்றைக்கு அப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலை நேரத்திலே தேவ பிள்ளைகளே, நீங்களும் இயேசுவின் சிநேகிதர்களாய் மாற வேண்டுமானால், அவர் உங்களை அப்படி அழைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் இடத்திலே ஒரு நல்ல குணம் சொல்லுங்க. மோசே எங்கும் உண்மையுள்ளவன், ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவன். ஆபிரகாம்னா கீழ்ப்படிதல். வான்னு சொன்னார், வந்துட்டான். போனா போயிடுவான். உன் மகனை பலி செலுத்தினா உடனே பலி செலுத்திட்டான். 5 மணிக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது பேசினேன், இப்போ பேச முடியல. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இதை செய் என்றால் செய்வான், இதை செய்யாதேன்னா செய்ய மாட்டான். அந்த கீழ்ப்படிதலை பார்த்து கர்த்தர் பெயரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. அவன்தான் சிநேகிதர். நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களை பார்த்து சொல்வார், இவங்க தான் என்னுடைய சிநேகிதனாய் இருக்க முடியும் என்று சொல்லுவார். உலக நண்பர்கள் சிநேகிதர்களாக இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கொஞ்ச நாள் இருப்பாங்க. சொந்தக்காரர்கள் கொஞ்ச நாள் சிநேகிதர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு அவங்க கையில் பணம் இல்லைன்னா ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. செத்தாங்களா, பொழைச்சாங்களா, ஊழியம் செய்கிறாங்களா, ஊரில் இருக்கிறாங்களா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் வசதிகள் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அடிக்கடி ஃபோன் வரும், தேடி வருவாங்க. ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அந்த பாதையில் போயிருக்கிறோம். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருமணமானால் இல்லாவிட்டால் வேலை விஷயமாய் வெளியூர் சென்றால் உங்களை விட்டு கொஞ்ச நாள் நினைப்பாங்க, ஐயோ போயிட்டாரேன்னு. அப்புறம் கடைசியில் மறந்தே போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்காதவர். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நண்பன். ஆகவே திருமணம் நடக்கும்போது மணமக்களை உட்கார வைத்து பாசு கேட்பார். ஒரு வார்த்தை சொல்லுவார், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்படின்னு சொல்லி, மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ மேரேஜ் நடக்கிற மாதிரி நினச்சிக்கங்க. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உயர்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், சந்தோஷத்திலும் துக்கத்திலும், ஏற்றத்திலும் தாழ்விலும், காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு மாறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த கீழ்ப்படிதலை நாம் அந்த வசனத்திலே படிக்கலாம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அந்த வார்த்தை கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஆகவேதான் அவருடைய பெயரை ஆண்டவர் சொல்லும்போது உங்களை பெருமைப்படுத்துவார். உங்கள் கம்பெனியில் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற ஏரியாவில் உங்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இந்த சிநேகிதன் சொல்லி பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சிநேகிதர்களாய் மாற ஆண்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். நம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் என் பேரை மறந்துட்டாங்க, என் குடும்பத்தை மறந்துட்டாங்க, நீர் எங்களை மறக்காதவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிநேகிதன், நண்பனை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பெயரை நீர் மறக்கவில்லை அப்பா. எங்களுடைய ஆண்டவரை முடிவு, எங்களுடைய தலைமுறையாய் நீர் எங்களை மறக்காமல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து, அவனோடு முகமுகமாய் மோசேயோடு பேசி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காணிக்கை நேரம்.
உங்களை அநேகர் மறந்திருக்கலாம். எத்தனையோ உதவி செஞ்சிருப்பீங்க. உங்க கஷ்டத்தை கூட பார்க்காம அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்க எல்லாம் உங்களை மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. இனி வரும் சந்ததிகள் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அநேகரை, உங்களையும் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உங்க பேரை சொன்னாலே மற்ற எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு உங்க பெயரினால் நீங்க அறியப்படுவீர்கள். ஆபிரகாம் சொன்னாலே தெரியுது உடனே விசுவாச தகப்பன், விசுவாசிகளின் தந்தை என்று நம்ம உடனே அறிந்து கொள்வது போல இனி உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி எல்லாரும் அறியத்தக்க, தேசமே அறியத்தக்க உங்கள் பக்கம் திரும்பும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிநேகிதனாய் உங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். உங்களை ஒப்புக்கொடுங்கள். பாஸ்டர் அம்மா அவர்கள் ஜெபிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான முடிவு நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்து உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நான் உங்களை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் என்று தேவன் சொல்லி இருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. உலகத்தில் எங்கள் பேர் மறக்கப்பட்டாலும் தேவனால் எங்களுடைய பேர் நினைவு கூறப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே மென்மையான இடத்திலே கொண்டு வந்தீரே அப்பா. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை கேட்கிற நாங்களும் நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடைசி பரியந்தம் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆபிரகாம் இன்றைக்கும் பேசப்படுகிறது போல எங்களுடைய பேரும் பேசப்படுகிற அளவுக்கு எங்கள் சந்ததியாய் எங்கள் பேர் விளங்குவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு தியானமாய் மாறட்டும். ஆபிரகாமை போல எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபிரகாமை நண்பன் என்று அழைத்தீரே அப்பா. அந்த ஸ்தானத்துக்கு எங்களை கொண்டு வருவீராக. நாங்கள் அப்படிப்பட்ட ஸ்தானத்தை பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் முன்னேற கிருபை கொடுப்பீராக. அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காணிக்கையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தந்த காணிக்கையை ஆசீர்வதிங்க. தசம பாகங்கள் உடைய பிள்ளைகள் விதைத்திருக்கிற அந்த விதை அவளுக்கு 100 மடங்கு பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். சிலர் உள்ளதிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள், சிலர் பல கஷ்டத்திலிருந்து ஆண்டவரை கொடுத்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல ஆண்டவரே, மனதில் இருக்கிற ஆண்டவரே விருப்பத்தின்படி கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லார் மேலும் விசேஷித்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் அந்த கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விலகாத உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்த போகிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்தை தொடுவீராக. பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராகப்பா. நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. சவ கவலரவா ரியாந்தரவா. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. புது பலன் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வாரத்துக்கு தேவையான கிருபை பெற்றுக்கொள்ளட்டும், பலனை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வீராக. ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் சமாதானத்தோடு போக
கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி. எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆண்டுடைய சிநேகிதனாய் இருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.